தம்பிகளா, என்னை பற்றி நீங்கள் புறணி பேசினாக்க நான் கண்டுக்க போகிறதில்ல. சரியா? எனக்கு பெரிய ஒரு கனவு இருக்குது. அந்த கனவை நோக்கி நான் ஓடிட்டுருக்கிறேன். அதனால் நீங்கள் பேசுகிறத நான் காது கொடுத்து கேட்டுட்டு இருக்க முடியாது. சரியா? நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் அங்கே தான் நிற்பீங்க. சரியா? உங்கள் பேச்சை காது கொடுக்காம ஒருத்தர் ஓடிட்டு இருக்கான் பார்த்தியா, அவன் உயர்ந்து நிற்பான். இது நடக்கும்டா வாழ்க்கையில். சரியா? அதனால் வந்துட்டு எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேர் பேசுங்கடா. அதான் ஆம்பளைத்தனம். ஒருத்தர் முன்னாடி போட்டுவிட்டு பின்னாடி பேசுகிறான் பார்த்தியா, அது எது மாதிரி தெரியுமா? பொம்பளை தனமுடா. இந்த பொம்பளைக்கு இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாளுங்க ஊருக்கு நாள் உட்காந்துட்டு. அது மாதிரி பேசக்கூடாது. சரியா? எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேர் பேசுங்க. நான் எந்த தப்பு பண்ண சொல்லுங்கடா. தம்பி, உன்னுடைய பழக்கவழக்கம் பிடிக்கலப்பா, பழக்கவழக்கம் நிறுத்திக்க அப்படின்னு சொல்லுங்கள், நான் நிறுத்திக்கிறேன். அதை விட்டுட்டு ஆளு போன பிறகு பின்னாடி பேசக்கூடாதுரா, அவன் பழக்கவழக்கம் சரியில்லைன்ட்டு. சரியா? அப்படிலாம் பேசுன்னு வச்சுக்கேன், அது நம்ம பழக்கவழக்கத்துக்கு சரி வராது. அப்படி தான் நான் சொல்கிறேன்.